guys, welcome to summer holiday beach party. Summer holiday ஓகே, அது என்ன பீச் பார்ட்டின்னு பார்க்குறீங்க அப்படின்னா யோசிக்கிறீங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம சம்மர் ஹாலிடேலாம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக நம்ம போகிறது தான் தரங்கம்பாடி பீச்சுக்கு தான் நம்ம போகிறோம். நாங்கள் வந்துட்டு 10:30 கிட்டே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரு 8:30 செம்மையாக மழைலாம் பெஞ்சுது. அப்புறம் எப்படியும் வந்து நாங்கள் கிளம்பி நாங்கள் வந்து போயிட்டோம். ஒரு 1/2 hour வந்துட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. சூப்பராக வியூலாம் இருந்தது, நல்லா காற்றெல்லாம் அடிச்சுது. காலையில் மழை பெஞ்சதுனால எங்களுக்கு வந்து அவ்வளோ வெயில் வந்து தெரியலை. அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி ஜன்னல் சீட்டு எப்படி பிடிச்சாச்சுப்பா, அதுதான் நமக்கு வந்து மெயின்னு. அங்கே வியூலாம் பார்த்துட்டு போயிருந்தோம். அப்புறம் அங்கே வந்து லேண்ட் பண்ணி அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி போயிட்டு இருந்தோம். அங்கே வந்துட்டு அங்கே தான் இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருந்தது போல். அதனால் அந்த மண் வாசனைலாம் வந்துட்டு சூப்பராக ஸ்மெல்லாம் இருந்தது. அப்புறம் அங்கே நிறைய ஃபீல்டெல்லாம் இருந்தது. அங்கெல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே ஜாலியாக வந்து போயிருந்தோம். சூப்பராக இருந்தது. அப்புறம் எப்படியே வந்துட்டு நம்ம அங்கே வந்தாச்சு. அங்கேயும் ஒரு ஷாப்பில் வந்துட்டு நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்து அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டு வந்தாச்சு. அங்கே நிறைய வந்து சர்ச்சு அதெல்லாம் இருந்தது. அங்கே நாங்கள் சூப்பராக வந்து ஃபோட்டோலாம் நிறைய எடுத்தோம். என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் அங்கே நிறைய பெரிய பெரிய வீடு அதெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் நிறைய ஸ்கூல் எல்லாமே வந்துட்டு கிறிஸ்டின்ஸ் சம்மந்தப்பட்ட பேரில் வச்சு இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் நாங்கள் அதை பார்த்துக்கிட்டே அப்படியே கடைசியில் வந்துட்டோம். சூப்பராக காற்றுலாம் அடிச்சுது. இதெல்லாம் நாங்கள் அந்த சர்ச்சிலலாம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோம். பீச்சுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே நிறைய கடையெல்லாம் இருந்தது. அங்கே நம்ம வந்து வாட்டர் மெலன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்தோம். இப்படியே பீச் கிட்டே வந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு நாங்கள் டேனிஷ் ஃபோர்ட்டுக்குள்ளே போயிருந்தோம். அங்கே வந்துட்டு நிறைய மியூசியம் வந்து இருந்தது. அதில் நிறையவே திங்ஸ் இருந்தது. இப்போ நாங்கள் அங்கே தான் ஏறி போய்கிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. நிறைய அங்கே ஒரு மியூசியம் இருந்தது. அங்கே வந்துட்டு நிறைய திங்ஸ்லாம் வந்து இருந்தது. நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸு, அவங்க வந்து சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ண வெப்பன்ஸ், அவங்களோட ஃபோட்டோ அதெல்லாம் இருந்தது. நாங்கள் மேலேருந்து பார்க்கும்போது அந்த பீச் தெரிஞ்சுதா, அதை நாங்கள் வந்து பார்த்தோம். அப்புறம் அங்கே வந்து அந்த குண்டெல்லாம் தூக்கி போடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இருந்தது. அங்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம். அப்புறம் வந்துட்டு சூரிய பகவான்னு ஒரு பகவான் இருந்தார். அவருக்கு பின்னாடி வந்து ஒளி மாதிரி ஒன்று தெரியும்ல, அந்த ஒளி பின்னாடி இல்லை. அதனால் நாங்கள் சும்மா ஒளியெல்லாம் வைப்போம்னு சொல்லி பின்னாடி வந்துட்டு ஒரு ரெண்டு நான் விரலை வச்சுருப்பேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில, நான் சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் பின்னாடிலாம் அப்படியே நடந்து போனோம். இங்கே சூப்பராக இருந்தது. அந்த பேக் சைடில் டேனிஷ் ஃபோர்ட்டுக்கு பின்னாடி அந்த ஃபோர்ட்டே ஃபுல்லாக தெரிஞ்சுது. அதோட செடியெல்லாம் சூப்பராக இருந்தது. எட்ரா ரீல்ஸுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். அங்கே வந்து செடியெலாம் சூப்பராக இருந்ததா, அதில் வந்துட்டு ரீல்ஸ் மாதிரி நாங்கள் எடுத்துருந்தோம். அதுவுமே சூப்பராக இருந்தது. தென் வந்துட்டு நான் அப்படியே ட்ரான்சிஷனை போடுன்னு சொல்லி ட்ரான்சிஷன் போட்டுட்டு மத்தியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். இதுதான் நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ் வந்து மீஷோவில் வந்துட்டு வாங்கியிருந்தோம். 252 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சம்மர் கலெக்ஷன்ஸ்னு போட்டிருந்தாங்க. அங்கே தான் வாங்கியிருந்தோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மீஷோவில் போய் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் அங்கே மேலே பாறை மாதிரிலாம் இருந்தது. அங்கெல்லாம் போய் அப்புறம் பீச்சில் ஒரு புளியலை போட்டு அங்கே நிறைய ஷெல்ஸ் எல்லாம் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக ஒரு கல் மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.